அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜீரோ சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட பேர்களுக்குண்டான பலன்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்குண்டான பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த ஜெயமாலினி அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்திலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதித்தி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலம் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோரப்பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமாகவும் துல்லியமாகவும் பலன் சொல்ல உதவும். ஜோரப்பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டு இருப்பவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களோட லிஸ்ட் விளக்கங்கள் இந்த வாரம் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வெங்கடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன், ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகளுக்கு அரச பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி, அஸ்ட்ரோ நேமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைக்கு வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம். ஜெயமாலினி என்ற பேருக்கான 25 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அப்பா குடும்பம் வந்து சாமியாடி குடும்பமாக இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட்டு, அப்பாவில் தத்தாக்க 2 தாரம் இருக்கும். மூணாவது பாயிண்ட்டு, எந்த ஒரு விஷயத்துலையும் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிட மாட்டீங்க. நாலாவது பாயிண்ட்டு, யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் நம்பிடவும் மாட்டீங்க. அஞ்சாவது பாயிண்ட்டு, பூர்வீக தொட்டு மாறி இருப்பீங்க. ஆறாவது பாயிண்ட்டு, பூர்வீக சொத்துக்களில் அனுபவிக்க பிரச்சனைகள் தடைகள் இருக்கும். ஏழாவது பாயிண்ட்டு, சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க. உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிடுத விரும்ப மாட்டீங்க. எட்டாவது பாயிண்ட்டு, மைண்ட் டெப்ரெஷன் உங்கள்கிட்ட ரொம்பவே இருக்கும். ஒன்பதாவது பாயிண்ட்டு, எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் இதுக்குன்னு ஆர்கியூமெண்ட் செய்யக்கூடிய குணம் உங்கள்கிட்ட இருக்குங்க. 10வது பாயிண்ட்டு, சாப்பிட்ட சாப்பாடு பிடிச்ச ஏப்பம் அசிடிட்டி பிரச்சனை உங்களுக்கு உண்டு. 11வது பாயிண்ட்டு, மேலதிகாரி உங்கள்கிட்ட மட்டும்தான் கௌரவம் பார்ப்பாரு. 12வது பாயிண்ட்டு, இளம் வயதிலேயே அப்பா இழப்பீங்க, இல்லைன்னா அவருக்கு ஹெல்த் பிரச்சனைகள் இருக்கும். 13வது பாயிண்ட்டு, அப்பாவால் லாபம், அப்பாவால் முன்னேற்றங்கள் அடைவீங்க. 14வது பாயிண்ட்டு, உட்கார இடத்துல பயில் சாலை அல்லது கொப்பளத்தில் அந்த அவதிப்படுவீங்க. 15வது பாயிண்ட்டு, சுய முயற்சியால் முன்னேறுவீங்க, ரெக்கமெண்டேஷன் வேலை செட் ஆகாது. 18வது பாயிண்ட்டு, நல்ல நிர்வாகத்தரமாக இருக்குங்க உங்கள்கிட்ட. 17வது பாயிண்ட்டு 17வது பாயிண்ட் நல்லா கௌரவமான வேலை, கௌரவமான தொழில் உங்களுக்கு அமையும். 18வது பாயிண்ட்டு, உங்களுக்கு லவ் ஃபெயிலியர் ஆகுங்க. வாழ்க்கை எவ்வளோதான் நல்லா லவ் பண்ணாலும் சரி, ஒரு லவ் வந்து கைகூடாமல் போகும். 19வது பாயிண்ட்டு, படிப்புக்கேற்ற வருமானம் இருக்காது. 20வது பாயிண்ட்டு, வயசு வித்தியாசம் உள்ள கணவர் அமைவார். 21வது பாயிண்ட்டு, அல்சர் பிரச்சனை இருக்கும். 22வது பாயிண்ட்டு, மாமியாருடன் கருத்து வேறுபாடு உண்டு. 23வது பாயிண்ட்டு, இருதய பயம், இருதய படபடப்பு, இருதய பயம் உங்கள்கிட்ட எப்போதும் இருந்துகிட்டு இருக்கும். 24வது பாயிண்ட்டு, உங்கள் குடும்பத்து மேலே செய்வன இருக்குதுங்க. இது வந்து உங்கள் தாத்தா காலத்தில் வந்தது. உடனே எனக்கு எவன் வச்சான், எவர் வச்சா, இந்த காலத்தில் யார் வைப்பாங்கன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அந்த செய்வன அப்படிங்கிறது வந்து உங்கள் தாத்தா காலத்தில் வந்தது 3 தலைமுறை வரையாக தொடரும். அதை நிவர்த்தி செய்யலாம். சரிங்களா? இதுக்குண்டான சிம்டம்ஸ் சொல்லி தான் நிரூபித்து காட்டுறேன். என்னென்னா, கால் சம்மந்தமான பிரச்சனை, கால் வலி, கால் வளைச்சல், அடிக்கடி காலில் அடிபடுறது, காலில் சின்ன புண்ணு வந்தாலும் ஆறாமல் இருக்கிறது, உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மாவுக்கு குடும்பத்தில் உங்கள் ரத்த பந்தவங்களுக்குலாம் அது இருக்கும். அதேமாதிரி நைட் சரியாக தூக்கம் வராது, உங்களுக்கு லேட்டாக தான் தூங்குவீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா திறமைக்கேற்ற முன்னேற்றம் இருக்காது, எவ்வளோ பணம் வந்தாலும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க. இதுதாங்க அந்த செய்வனைக்கு உண்டான சிம்டம்ஸு. கட்டாயம் அந்த செய்வனைக்கு நிவர்த்தி செய்யணும். உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாங்கன்னா லோக்கலில் அவங்கள வச்சு நிவர்த்தி செஞ்சுக்கோங்க. அல்லது என் மேல் நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்க. 3 மாதத்தில் அனுபவ ரீதியான மாற்றங்களை நீங்களே உணர்வீங்க. ஆனால் கட்டாயம் இந்த செய்வனைக்கு நிவர்த்தி செஞ்சால் தான் உங்களுக்கு எதுலேயுமே ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இப்போ இன்னொரு ப்ரூஃப் சொல்கிறேன். வாழ்க்கையில் இது வரைக்கும் எதுலேயுமே திருப்தி இல்லை, கிடைச்சதை தான் விதின்னு ஏற்றுக்கிடுதேன் அப்படிங்கிற மனநிலைமை கட்டாயம் உங்கள்கிட்ட இருக்குங்க. 25வது பாயிண்ட்டு, உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அருள்பாலிக்க நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருமாள் தாங்க. இத்துடன் ஜெயமாலினி என்ற பேருக்கான 25 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இப்போ பேரை வச்சே 25 பலன் சொல்கிறோம். நாங்கள் ஜாதகத்தை வச்சு நல்லா அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.